சார், இந்த நாய் சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? ஆமா சார், அவங்கள பார்த்த உடனே இது வாலாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரேடியா சந்தோஷத்தை காட்டுச்சு. உடனே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். எங்க அவங்க? அதான் வராங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அடடே, நீங்களா? 2 பேர் இப்படி வாங்கயா. வாங்க சங்கர், வாங்க. வாமா, உட்காருங்க. பரவாயில்ல சார். ஏய்யா, இவங்களா அந்த நாய்க்கு சொந்தக்காரவங்க? அன்றைக்கு நீங்க நாட்டியம் ஆடினவன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும் சார். ஆனா இந்த நாய் யாரையாவது பார்த்து வாலாட்டலாம், உடனே அவங்களுக்கு கொண்டு வர சொல்லி நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்க சொன்னபடி இவங்க 2 பேரையும் பார்த்து நாய் வாலாட்டுச்சு. உடனே இவங்களும் அவங்கள சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு முடிவு கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன் சார். நீங்க 2 பேரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. சார், அன்னைக்கு இதே நாய் தான் எங்க டான்ஸ பார்த்து ரசிச்சு ஒரு ஆப்பிள் பழத்தை என் கையில கொண்டு வந்து கொடுத்தது. அதையே ஞாபகத்துல வச்சிருந்து இன்னைக்கு எங்களை பார்த்த உடனே வாலாட்டிக்கிட்டு ஒரேடிய உற்சாகத்தோட என்கிட்ட ஓடி வந்தது. உடனே இவங்க 2 பேரும் எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தோம். சரிதான், வந்துட்டோம். ஓஹோ, உங்க நகை கிடைச்சிருதான்னு தெரிஞ்சுட்டு போக வந்தீங்களா? ஆமாங்க சார், அது காணாம போனதுல இருந்து எங்க மனசே சரியில்லை. இந்த நாய்க்கு சொந்தக்காரங்க கிட்டதான் உங்க நகை சிக்கி இருக்கு. அவங்க கிடைச்சிட்டா காணாம போன எல்லா பொருளுமே கிடைச்சிடும். அப்படியா விஷயம்? எஸ், அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் சிக்கிடுவாங்க. உங்க நகைகளும் வந்து சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் சங்கர், உங்க நகை கிடைச்சதுக்கு அப்புறமா நன்றி சொல்லுங்க. ஆகட்டும் சார், நாங்க வரோம். வணக்கம் ஐயா. வாழ ஆட்டின வரைக்கும் போதும், உட்காரு. ஹாய் சரளா, அங்க யார் வரா பாரு. அடடே, இவங்களா? வாங்க போலாம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். நீங்க தானே நாட்டியம் வர்ற சங்கர்? சந்தேகமே வேண்டாம், சங்கர் நானே தான். இவங்க கௌரி தானே? கௌரியே தான். நீங்க 2 பேரும் கலை உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தம்பதிகளா இல்ல காதல் திருமணமா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கலைஞர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வமும் ஆசையும் ஏற்படுறது சகஜம்தானம்மா. பெரியவங்க சம்மதத்தோட முதல்ல கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வறுமையில படாத கஷ்டமெல்லாம் பட்டோம். பிறகுதான் கலை உலகத்துல நுழைஞ்சோம். இப்ப நிம்மதியா இருக்கும். பரவாயில்லையே, கஷ்ட காலத்தை எல்லாம் மறக்காம நினைக்கிறீங்களே. நாங்க அத மறந்தா நீங்க எங்களை மறந்துடுவீங்களே. ஏங்க, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சோபிக்குதா இல்ல கலை உலகத்துல ஈடுபடுறது பிடிக்குதா? 2ம் தேவைதானம்மா. சார், நாங்க எல்லாரும் உங்க ஃபேன்ஸ். ப்ளீஸ் இந்த ஆட்டோகிராஃப் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போட்டு தரீங்களா? தாராளமா போட்டு தர்றோம். ஹாய், அங்க பாருடி, மதன் மகிழ் வராங்க. சீக்கிரம் வாங்கடி. நீங்க கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டோம். நாங்க வந்துருவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஹலோ சார், 1 மினிட் சார். எஸ், வாட்ஸ் தி மேட்டர்? நீங்க டான்சர் மதன் தானே சார்? எஸ், மதன் தான். நீங்க மோகினி தானே? ஆமா, மோகினியே தான். உங்க டான்ஸ்னா நாங்க உயிரையே விட்டுருவோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க 2 பேரும் நீங்க நினைக்கிறபடி நாங்க கணவன் மனைவி தான். அது சரி, கல்யாணமா இல்ல ஏன்டா இழுக்கிற? லைனா கேள. ஏன் சார், லவ் மேரேஜ் தானே? கரெக்ட், லவ் மேரேஜே தான். ஆமா, ஃபாரின் டைப் டான்ஸ் எல்லாம் பிரமாதமா ஆடுறீங்களே, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? எப்படி ஆடுறீங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எதையும் நாங்க எங்கேயும் போய் கத்துக்கல. எல்லா கெப்பாசிட்டியும் எங்க 2 பேருக்கும் இயற்கையாவே வந்துடுச்சு. சாரி சார், உங்க டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க எல்லாரும் உங்க பரம ரசிகர்கள். இங்க மட்டுமல்ல, நாங்க வெளிநாடு போனாலும் அங்கேயும் எங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. சார், புதுமையான பல நிகழ்ச்சிகளை நாகரிகமா நடத்தி காட்டுற உங்களுக்கு எங்கேயும் வரவேற்பு இருக்கத்தானே சார் செய்யும். ப்ளீஸ், நீங்க 2 பேரும் இதுல கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? ஓகே, இந்தாங்க பேன. கௌரி, புதுமை புதுமைதான், பழமை பழமைதான். அரே சங்கர் கௌரியா, நமஸ்காரம். 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 எங்க இப்படியே? அப்படியே சுத்தி பார்க்கலாம்னு வந்தோம். பேஷ், நன்னா இருக்கே. ஜனங்கெல்லாம் காசு கொடுத்து உங்களை பார்க்க வர, நீங்க கண்காட்சியை பார்க்க வந்துட்டோ? ஆமாம்மா, எங்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா? பொழுதுபோக்குன்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோன்றது. என்ன? நம்ம நாட்டினுடைய தூய்மையான கலையை வெறும் பொழுதுபோக்குன்னு சிலர் நினைச்சுண்டு வர வர ரசாபாசப்படுத்திட்டே போறா. மிஸ்டர் சங்கர், இப்பப்போ புதுமை கிதுமை நாகரீகம் அப்படி இப்படின்னு சொல்லி தினசரி கண்டபடி நிகழ்ச்சிகளை நடத்திட்டே போறா. ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு வந்த 10 நிமிஷத்துல அத்தனையும் மறந்து போயிடுறது. இவராவது அதையெல்லாம் பார்க்க போறார்.
நான் பார்க்கிறதே இல்ல. மிஸ்டர் சங்கர், ஆனா நீங்க அப்படி இல்ல, பழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துறேன். அதனால உங்க ப்ரோக்ராம் மாசத்துக்கு ஒண்ணு பார்த்தாலும் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுறது. ஏண்டி தொடர்ந்து ஆடிண்டே இருந்தோம். அந்த தில்லை நடராஜ பெருமான் உங்களை திவ்யமா வாழ வைப்பார். மிஸ்டர் சங்கர், பழமைக்கு என்னைக்கு அழிவே இல்ல சார். ஆமா அண்ணா, கோல்டு இஸ் கோல்டு. அது இவளுக்கு தெரியாதா என்ன? வாங்கோ. வர்றோம் வர்றோம். மோகினி, பழமை பழமைதான், புதுமை புதுமைதான்.